ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம கிளாஸில் ட்ரை கோகனட் யூஸ் பண்ணி கார்விங் டெக்னிக்ஸில் ஹியூமன் கேரக்டருடைய ஃபேஸ் எப்படி பியூட்டிஃபுல்லாக பண்ண முடியுன்றதை பார்க்கலாம் வாங்க. விக்ரம் எம்எஃப்ஏ நம்ம யூடியூப் சேனலில் ரீசைக்கிள் மெட்டீரியல் வேஸ்டேஜ் யூஸ் பண்ணி எப்படி டிஃப்ரெண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ், அனிமல், பேர்ட்ஸ், ஹியூமன் கேரக்டர் எப்படி ஈஸியாக நம்ம பண்ண முடியுன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஒரு ட்ரையான ஒரு கோகோனட் எடுத்துக்கலாம். எடுத்து இது வந்து நம்ம ஆஃபாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷேப்ஸில் இல்லை டிஃப்ரெண்ட் ஆஃப் ஷேப்ஸில் நம்ம ஆர்ஷா பிளேடு யூஸ் பண்ணி நம்ம ஆஃபாக கட் பண்ணிக்கலாம். ஓகே, என்ன மாதிரி ஃபேஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க, என்ன மாதிரி கேரக்டர் நம்ம கொண்டு போகிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிளேடு யூஸ் பண்ணுங்கள். இந்த பிளேடு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளை கட் பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்கள், ஆஃபான கட் பண்ணிவிட்டு இது மேலே இருக்கக்கூடிய அந்த திக்னஸ் பார்ட், அந்த ஃபஸ்ட்டு லேயர் மட்டும் நான் ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, நல்லா கரெக்டாக கவனிங்க. இந்த ஃபஸ்ட் லேயர் ரொம்ப திக்னஸாக இருக்கும். இந்த ஹார்டான பார்ட் மட்டும் நம்ம கட்டர் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். இல்லை எனி டூல்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி நைஃப் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். சேஃப்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இந்த பார்ட் வியூ நம்ம வந்து ஒரு ஃபேஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். டிஃப்ரெண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ். ஓகே, எனி கார்ட்டூன், காமிக், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஃப் கேரக்டரில் ஃபேஸ் வந்து நம்ம கம்போஸ் பண்ணலாம். இதை வந்து நம்ம சாஃப்டான பகுதி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஷைனிங் எஃபெக்ட் நம்மளுக்கு வேணும். ஓகே, கொஞ்சம் ஸ்மூத்தான ஒரு ஃபீல் நம்மளுக்கு கொண்டு வந்தால் தான் நம்மளால் ஈஸியாக கார்விங் இதில் டிசைன் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், கட்டர் யூஸ் பண்ணி ஸ்மூத்தாக நான் வந்து இதை ரிமூவ் பண்ணி எடுக்கிறேன். இந்த நாறு பகுதி எதுவுமே இருக்கக்கூடாது. அது எல்லாமே கரெக்டாக நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஹை டீட்டெயில்ஸ், நோஸ், லிப்ஸ் எல்லாமே நீங்கள் பியூட்டிஃபுல்லாக அழகாக நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். இந்தமாரி சாஃப்டாக நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம சிடி மார்க்கர், பர்மனண்ட் மார்க்கர் யூஸ் பண்ணி ஐ டீட்டெயில்ஸ் கரெக்டாக ஈவனாக டூ சைட் ஈவனாக இருக்க மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் அந்த ஹை மட்டும் நம்ம இதே கார்விங் டிசைனில் நம்ம ரிலீஃப் எஃபெக்டில் ரிமூவ் பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு கரெக்டாக கவனிங்க. கட்டர் யூஸ் பண்ணி ஃபஸ்ட் ஐப்ரோ பார்ட், இந்த எம்போசிங் எஃபெக்ட் வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். டூ சைடு ஹை ஈவனாக இருக்க மாதிரி நம்ம கரெக்டாக நம்ம எம்போசிங் கார்விங் டிசைன் நம்ம க்ரியேட் பண்ணணும். அப்படி பண்ணால் தான் நம்மளால் கொஞ்சம் ரியல் ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், கட்டர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். பொறுமையாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஹை டீட்டெயில்ஸ் நம்ம டூ சைடு ஈவனாக இருக்க மாதிரி கார்விங் மெத்தடில் அழகாக எம்போசிங் எஃபெக்ட் நம்ம பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் கேர்ஃபுல்லாக கரெக்டாக பொறுமையாக பண்ணிங்கன்னா ஈஸியாக அது உங்களால் பண்ண முடியும். நெக்ஸ்ட், இந்த ஷைனிங் எஃபெக்ட் இந்த ஃபேஸில் கம்பல்சரி இருக்கணும். அதை கரெக்டாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கரெக்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணி பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்ட் ஆஃப் வியூ நம்ம என்ன யூஸ் பண்ணலான்னா, இவங்களுக்கான ஹேர் ஸ்டைல், இல்லை டிஃப்ரெண்ட் ஆஃப் காஸ்டியூம், ஒரு கேப் இருக்கிற மாதிரி, இல்லை டிஃப்ரெண்ட் ஆஃப் ஹேர் ஸ்டைல் நம்ம இதில் கொண்டு வரலாம். கோகோனட் வேஸ்டேஜில் எனி டிஃப்ரெண்ட் ஆஃப் காஸ்டியூம், டிஃப்ரெண்ட் ஆஃப் ஹேர் ஸ்டைல், காமிக் அண்ட் கார்ட்டூன் ஸ்டைலில் நம்ம ஈஸியாக அழகாக இதில் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நோஸ் பார்ட் ஹை டீட்டெயில்ஸ் நம்ம கரெக்டாக பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நோஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த கோகோனட் வேஸ்டேஜில் கரெக்டாக ஷார்ப்பாக நம்ம ஒரு கோன் ஷேப்பில் வந்து க்ரியேட் பண்ணலாம். கரெக்டாக கவனிங்க. ஹைட் எந்த அளவுக்கு வேணும்னு டிசைட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நோஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம்.
இப்போ நோஸ் வந்து நம்ம கரெக்டாக ஷார்ப்பாக கோன் ஷேப்பில் க்ரியேட் பண்ணி ரியல் நோஸ் மாரி நம்ம கம்போஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபெவிக்விக் இல்லை அனுபாண்ட் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், குயிக்காக நம்மளுக்கு பேஸ்ட் ஆகிடும். ஓகே, இது கரெக்டாக கவனிங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நமக்கு இந்த நோஸ் வந்து கரெக்டாக ஃபேஸோட மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம கட் பண்ணி கரெக்டாக வந்து மர்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த கேரக்டரில் பார்த்தீங்கன்னா ஹைக்கு மேலே ஹைப்ரோ பார்ட் கொஞ்சம் ரிலீஃபாக எம்போசிங்கில் இருந்தால் ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். இது செப்பரேட்டாக வந்து கோகோனட் வேஸ்டேஜ் எடுத்து நம்ம கார்விங் டிசைனில் கரெக்டாக மேட்ச் பண்ணி நம்ம கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டாக ஃபெவிக்விக் அனுபாண்ட் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், குயிக்காக வந்து பேஸ்ட் ஆகிடும். இப்போ நம்ம ஹைப்ரோ பார்ட் கரெக்டாக நம்ம ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு ஈவனாக இருக்க மாதிரி கரெக்ட் பண்ணி இதில் ஃபெவிக்விக் அனுபாண்ட் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நோஸ் ஹை டீட்டெயில்ஸ் பியூட்டிஃபுல்லாக நம்ம பண்ணிட்டோம். நோஸ் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு டிசைட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கம்மி பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹைட் வேணும்னா ஹைட் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த கேரக்டரில் நம்ம மீசையை வந்து நான் இன்க்ளூட் பண்ண போகிறேன். இதே கோகோனட் வேஸ்டேஜ் யூஸ் பண்ணி மீசையை நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன், ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். கரெக்டாக கவனிங்க, 2 சைடு ஈவனாக இருக்க மாதிரி க்ரியேட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம இந்த கேரக்டருக்கான மீசை அழகாக நம்ம பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த சின் பார்ட், இந்த ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சின் பார்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹைட் வித் வந்து கரெக்டாக எப்படி வேணுன்றது டிசைட் பண்ணி நம்ம இது கரெக்டான மேட்ச் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டாக கவனிங்க, இந்த சின் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா இதே கோகோனட் வேஸ்டேஜில் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இவங்களுக்கான டிஃப்ரெண்ட் ஆஃப் ஹேர் ஸ்டைல் அந்த ஃபேஸில் எப்படி வேணுன்றது நம்ம டிசைட் பண்ணி அழகாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எப்படி பேஸ்ட் பண்ணுறேன்னு கரெக்டாக கவனிங்க. இதே கோகோனட் வேஸ்டேஜில் தான் நம்ம பண்ணணும், வேறு எந்த ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் இந்த லிப்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம தாடி இருக்கிற மாதிரி வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஆஃப் கேரக்டர் அழகாக நம்ம இன்க்ளூட் ஆகிற மாதிரி தெரியும். இப்போ பாருங்கள், தாடி வந்து இதில் அப்ளை பண்ணி கம் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். சிசர் யூஸ் பண்ணி ட்ரிம் பண்ணிட்டோன்னா நமக்கு அந்த ரியல் ஃபீல் அட்ராக்ஷன் அழகாக நம்மளுக்கு கொண்டு வந்துடும். கரெக்டாக கவனிங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹை டீட்டெயில்ஸில் வந்து சில மசில்ஸ் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இருக்க மாதிரி வந்து நம்ம ஸ்கின் பார்ட் இதில் இன்க்ளூட் பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் அட்ராக்ஷன் ரியலாக நம்மளுக்கு கொண்டு வரும். நிறைய டீட்டெயில்ஸ் நம்ம ஆட் பண்ணும்போது இந்த கேரக்டருக்கான ஒரு ரியல் ஃபீல் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கொண்டு வரும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கேரக்டரை வரையும்போது என்னென்னலாம் அதில் இருக்குன்றது டிசைட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஆஃப் கேரக்டர் அழகாக பண்ணலாம். ஹை டீட்டெயில்ஸ் ஜஸ்ட் ஒரு டாட் யூஸ் பண்ணி இதில் பிளாக் மணி ஏதாச்சும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரியல் ஃபீல் நம்மளுக்கு கொண்டு வரும். ஃபெவிக்விக் இல்லை அனுபாண்ட் யூஸ் பண்ணி கேர்ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணுங்கள். சேஃப்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். கை க்ளோஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ பெயிண்ட் எடுத்து நீங்கள் அக்கர்லிக் கலர் பெயிண்ட் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிளாக் வேணும் இல்லை டிஃப்ரெண்ட் ஆஃப் மல்டி கலர் கூட நீங்கள் இதில் அப்ளை பண்ணலாம். நான் வந்து நேச்சுரலாக அப்படியே நான் வந்து கலர் விட்டுற போகிறேன். இதில் இருக்க மாதிரியே வந்து கலர் ஃபில் பண்ண போகிறேன். ஒன்லி ஹை டீட்டெயில்ஸ் மட்டும் வந்து பிளாக் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுறேன். ஓகே, கரெக்டாக கவனிங்க. நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஹியர் பார்ட், இந்த காது பகுதி. ஓகே, கரெக்டாக வந்து காது எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த ஹை அண்ட் நோஸ், ஹைப்ரோ அண்ட் நோஸ் பார்ட் இதுக்கான கரெக்டான ஒரு பர்ஸ்பெக்டிவில் இந்த காது வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, ஹியர் பார்ட் கரெக்டாக நம்ம ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். 2 சைடு ஈவனாக இருக்க மாதிரி கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக கவனிங்க. நெக்ஸ்ட் சைடில் வந்து ஹேர் ஸ்டைல், இந்த கோகோனட் வேஸ்டேஜ் நார் எடுத்து நம்ம ஹேர் ஸ்டைல் வந்து ஹெட்டோடு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். 2 சைடு ஈவனாக இருக்க மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கேரக்டர் ரொம்ப அட்ராக்ஷன் வந்து ரியல் ஃபீல் நம்மளுக்கு கொண்டு வரும். கரெக்டாக கவனிங்க. இப்போ நம்ம இந்த லிப்ஸ் பார்ட் ஜஸ்ட் ஒரு கர்வாக அழகாக கனெக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேரக்டர் பியூட்டிஃபுல்லாக அழகாக நம்ம பண்ணிட்டோம்.